பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்று பார்ப்போமானால், கர்த்தர் இந்த மாத கடைசியில் தேவன் நம்மளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அது என்ன அதிகாரம் என்று பார்ப்போமானால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று வார்த்தை சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, தேசமே நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். இன்றைக்கி தேசம் பார்த்தீங்கன்னா ஒரே பயம், ஒரே திகிழு. தேசத்தில் உள்ள மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்லி ஒரே கலங்கி நிற்கிறார்கள், திகழ்த்து போயிருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள், ஒடுங்கி போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களே, தேவன் வார்த்தையின்படி நம்ம நடப்போமானால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருப்போமானால் சொன்னால், இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க இந்த வருஷத்தில் நம்ம திறப்பில் நிற்க வேண்டும். நம்ம திறப்பில் ஜெபிக்கும் போது தான் நம்ம தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால் இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்து மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் தேசம் வந்து பயத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். பயப்படாதுன்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைய இடத்துங்களை வேதத்தில் நம்ம பார்க்கும் போது பயப்படாதுன்ற தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேசமே பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாவற்றையும் இங்கே கலங்கி திருந்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.